திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள பாலகிருஷ்ணாபுரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ளது பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி. இங்கு பாலகிருஷ்ணாபுரம், காப்பிலியம்பட்டி, மாலைப்பட்டி, மாசிலாபுரம், அனுமந்த் நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் 7 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் உள்ள அனுமந்த் நகர், மூவேந்தர் நகர், மாசிலாமணிபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சரியான சாலைகள் இல்லை. கழிவுநீர் செல்வதற்கு வாய்க்கால் வடிகால் வசதி அமைத்து தரப்படவில்லை. தெருவிளக்குகள் இல்லை என தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மாநகராட்சி அருகே உள்ள ஊராட்சியில் அனைத்து வரியையும் வசூல் செய்துவிட்டு எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும், இதன் காரணமாக மழை பெய்யும் பொழுது தீவுகளில் உள்ளது போல இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். குடியிருக்கவே முடியல. கரெக்டா 4 மணிக்கு மேல ரொம்ப கொசு கடி தாங்க முடியல. அடிக்கடி எங்களுக்கு நோய்கள், அதனால நிறைய நோய்கள் வந்து மழை காலத்துல அப்படின்னா பார்த்தா அந்த வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில போறதுக்கான வழிகள் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி இருக்குது. அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நோய்கள் அதிகமாக வருது. சரியான போக்குவரத்து சரியில்லாமல் இருக்குது. ரெண்டாவது அனுமந்த் நகர்லேருந்து இந்த பாலகிருஷ்ணாபுரம் வந்து வர்ற இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. தோண்டி போட்டு குண்டும் குழியுமாக இருக்குது. இதவும் வந்துட்டு சரி பண்ணி சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம். அனுமந்த் நகரில் இருந்து பாலகிருஷ்ணாபுரம் செல்லும் பகுதியில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுமார் 10 வருடங்களாக இப்பகுதியில் எந்த ஒரு சாலை வசதியும் அமைத்து தரப்படவில்லை. தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து புகார் மனு வழங்கியும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போதுள்ள ஊராட்சி தலைவரிடமும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். மழைக்காலங்களில் அனுமந்த் நகரில் இருந்து பாலகிருஷ்ணாபுரம் செல்லும் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக, குண்டும் குழியுமாக மாறிவிடுகின்றது. சாலையே தெரியாத அளவிற்கு மழை நீர் தேங்கி சகதி காடாக காணப்படுகின்றது. இதனால் அப்பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொதுமக்கள் கீழே விழுந்து விபத்துக்களை சந்திக்க நேரிடுகின்றது. மேலும் 4 சக்கர வாகனங்கள் கூட சேற்றில் மாட்டிக்கொள்கின்றன. பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையிலேயே கழிவுநீர் குளம் போல் எப்பொழுதும் தேங்கி உள்ளது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய குளமும் தூர்வாரப்படாமல் குடியிருப்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் தேங்கியும் குப்பைகள் தேங்கியும் உள்ளதால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசுவதும், கொசுக்கள் மற்றும் விஷ ஜந்துகள் அதிகம் பெருகி நோய் தொற்றுகள் ஏற்படுவதும் வழக்கமாகிவிட்டது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். அனுமந்த் நகர் பாலகிருஷ்ணாபுரம் இணைப்பு சாலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் ரொம்ப துர்நாற்றம் அதிகமாக இருக்குது. அது மழை காலங்களில் ரொம்ப இது அதிகமாக இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் வாகனம் அதிகமாக போகுது வருது. ஏன்னா இது வந்து பாலம் சப்வே எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சரியான இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த பக்கம் எல்லா பேரும் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் இன்னும் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை மழை காலங்கள்ல நீங்கள் அதே மாதிரி மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா சகதி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நாங்கள் சுற்றியே போக வேண்டியதாக இருக்குது. இப்படியே போயிட்டு அனுமந்த் நகர் போய் அந்த மேம்பாலத்தில் ஏறி சுற்றி வர மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகமான வண்டிக்கு சேதாரமும் அதிகமாக இருந்ததுனால. அதேபோல் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக வீடு வீடாக வந்து குப்பைகளை வாங்குவதும் கிடையாது என்றும், ஆனால் வேறு பகுதியில் இருந்து குப்பைகளை வாங்கி வந்து பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சாலையோர பகுதிகளில் குப்பைகளை ஊராட்சி நிர்வாகமே கொட்டி குப்பை மேடாக்கி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் உள்ள தெருநாய்கள் மற்றும் பன்றிகள் குப்பைகளில் உள்ள உணவை தேடி சுற்றி வரும் நிலையில் அங்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தாக்கப்படும் அபாயம் உள்ளது. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஊராட்சி நிர்வாகம் கவலைப்படாமல் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு 10 வருடத்திற்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கும் தங்களது பகுதிக்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும், இங்குள்ள குப்பைகளை அகற்றி ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேட்டை சீர் செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன், ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சத்தியம் செய்து கொள்ளும்.